நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். இங்கிலீஷில் எப்படி நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி ஹிந்தியில் பர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உஸ்னே காகஸ் பர் அப்னா நாம் லிக்கா. உஸ்னே அவன் காகஸ் பர் பேப்பரில், காகஸ்னா பேப்பர், பர்னா இல் பேப்பரில், அப்னா அவனோட, நாம் பேரை, லிக்கா எழுதுனா அவன் அவனோட பேரை பேப்பரில் எழுதுனா. உஸ்னே காகஸ் பர் அப்னா நாம் லிக்கா. He wrote his name on the paper or she wrote her name on the paper. कृपया फ़ोन को स्पीकर पर रखो. कृपया फ़ोन को स्पीकर पर रखो. कृपया दयவு செஞ்சு फ़ोन को, फ़ोனை ஸ்பீக்கரில், ஸ்பீக்கர்னா லவுடா, பர்னா அதில் லவுடா, ஸ்பீக்கர் பர் ரக்கோ, ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு சொல்லும்போது ஸ்பீக்கர் பர் ரக்கோ. ப்ளீஸ் புட் த ஃபோன் ஆன் த ஸ்பீக்கர். प्लीज़ पुट द फ़ोन ऑन द स्पीकर. कृपया फ़ोन को स्पीकर पर रखो. प्लीज़ पुट द फ़ोन ऑन द स्पीकर. वन सेकेंड பார்க்கலாம். उसने कागज पर अपना नाम लिखा. அவன் அவனோட பேரை பேப்பரில் எழுதுனா. कृपया फ़ोन को स्पीकर पर रखो. தயவு செஞ்சு ஃபோனை ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸ்பீக்கரில் அதில் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பர் யூஸ் பண்ணுறது. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.